ஒண்ணும் இல்ல. காலையில சில செய்திகள்லாம் பேசணும் இல்லையா? ஆ? ஆமாங்க. இப்ப நீங்க இந்த ஜெர்மன் மொழி இப்போ என்னுடைய மாணவர்கள் கூட 2, 3 பேரு அ நம்ம கோயம்புத்தூர்ல அ ஜிடி சரிங்க. நாயுடு கோயம்புத்தூர். ஆமாங்க. ஜிடி நாயுடு டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட் கோத் இருக்கு இல்லையா? கோத்தே கோத்தே சென்ட்ரம். கோத்தே சென்ட்ரம். இந்த இன்னொன்னு அது ஒண்ணு இருக்குது. அதே மாரி ஜிடி நாயுடு இருக்குல்ல, ஜிடி நாயுடு மெமோரியல் ஹால். ஆமாங்க, ஆமாங்க. அவங்க இன்ஜினியர் காலேஜ் வச்சிருக்காங்க. ஜிடி நாயுடு. அந்த மெமோரியல் ஹாலுக்கு நீங்க போயிருப்பீங்க. மெமோரியல் ஹால் இந்த ஜிடி நாயுடு சென்டர் ஒண்ணு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஆமாங்க, ஆமாங்க. என்னுடைய என்னுடைய மாணவருடைய பையன் அங்க படிக்கிறான். அவன் ஜெர்மன் மொழி படிச்சுக்கிட்டு இருக்கான். புரியுதுங்களா? சரிங்க, சரிங்க. அவங்க சப்ளிமெண்டரியா ஒரு மொழி சொல்லித் தர்றாங்க. ஜெர்மன் மொழி. சரிங்க, அது வேற. இப்போ சரிங்க, நம்ம என்ன பண்ண போறோம்னா, நாம நாம ஒரு திட்டம் வச்சிருக்கோம் இல்லையா? ம். சரிங்க, நம்ம வந்து ஜெர்மானியர்களுக்கு ஆ ஜெர்மனியில இருக்கிற தத்துவத்தையும், தமிழ் தத்துவத்தையும் நம்ம புரிய வைக்கிறதுக்கான முயற்சி நம்ம கொண்டு வரோம். காலையில பேசணுமா இல்லையா? ஆ? ஆமாங்க. அப்ப நீங்க சொன்னீங்க, நான் 4 ஸ்டேஜ் வந்து ஜெர்மன் மொழி படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. ஆமா 2 வந்து அந்த ஜிடி நாயுடு இதுல படிச்சேங்க. ஆ. பாக் அ, அ, கரெக்ட்டா வர்றீங்க. ரைட். நானும் அதத்தான் அ. சொல்றேன். நீங்க மிச்சம் 2 எங்க படிச்சீங்க? மிச்ச 2 நுங்கம்பாக்கம் சென்னையில போய் படிச்சேங்க. சரி. அ அப்ப அ அப்ப நமக்கு ரொம்ப வசதியா போச்சு. நமக்கு ரொம்ப சரிங்க, வசதியா போச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இப்ப சரிங்க, நீங்க என்ன பண்றீங்கன்னா, இப்ப இருந்து முயற்சி பண்ண ஆரம்பிச்சுங்க. ஜெர்மனி போறதுக்கு முயற்சி பண்ண ஆரம்பிங்க. புரியுதா? சரிங்க. நம்ம ம். நோக்கம் வந்து இந்த கலைய வந்து உலகம் முறை கொண்டு போறதுக்கு வாய்ப்பு அதுதான். சரியா? சரிங்க. அப்போ ஆமாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்பதான் தமிழ் இலக்கியத்த படிக்க ஆரம்பிச்சிருக்கானுங்க. ஏன்னா, அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இது. ஏன்னா, அவங்க இந்த பாண்டிச்சேரி இனிமேல பார்த்ததுக்கும், அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. தமிழை காப்பதற்கு முயற்சி எடுக்குறாங்க அவங்க. தமிழுக்கு சரிங்க, என்ன பண்றதுன்னு முயற்சி பண்றாங்க. இப்போ ஆரோக்கியத்துக்கு தமிழ் மொழி சிறந்ததுன்னு வந்தாச்சு. ஆரோக்கியத்துல தான் தமிழ் மொழியில வந்து ஆரோக்கியம் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கு மூலம் சரிங்க, வந்து ஜெர்மனி தாங்கன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த ஜெர்மனி மூலத்தையும், தமிழ் மூலத்தையும் இணைச்சு பார்க்கின்ற பொழுது ஆரோக்கியம் வந்துருச்சு. சரிங்க. இத வந்து நம்ம இலக்கியத்தின் மூலமாக நிரூபிக்கணும். அதுக்கு நமக்கு தமிழ் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். தமிழ் தெரியாதவங்க யாரும் இத செய்ய முடியாது. ஆமாங்க. அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தரமான தமிழ் எங்கிட்ட படிக்கணும்னு அவங்க சொல்றாங்க. அதாவது நீங்க இந்தியால நீங்க தமிழ் படிச்சாலும், என்ன டிகிரி படிச்சாலும் ஏத்துக்கிறதுக்கு தயார் இல்லை. அவன் என்ன சொல்றான் தெரியுமா? ஒண்ணு எங்க நாட்டுல தமிழ் படிச்சிருக்கணும், அல்லது ஐரோப்பா நாடுகள்ல நீங்க தமிழ் படிச்சிருக்கணும். யுனிவர்சிட்டில. அவன் அந்த தரத்த கேட்கறான். அதே மாரி நான் அதுக்கு தான் என்ன பண்ணேன், குறைஞ்சபட்சம் நம்ம என்ன பண்ணோம்னா, காலையில பேசுன மாரி, அ நம்ம அங்க போய் 2 ஆண்டு அந்த தமிழ் மொழி படிச்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய அடுத்த கட்டத்த தொடங்கிரலாம். சரிங்க. 2 வருஷம் அங்க போயிரலாங்க. ஆ. அது போயிர்றேங்க, வந்து இப்ப போயிர்றேங்க. என் பொண்ணு என்ன பண்ணுன்னு கேட்டீங்க, நாங்க இத வேறு மாரி திட்டமிட்டோம். நாம வந்து முதல்ல பிசிக்ஸ்ல கவனம் செலுத்தணும். எனக்கு இந்த இந்த ஒரு 100 நாளைக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணும் 100 நாளைக்கு முன்னாண்ட ம். 100 நாளைக்கு முன்னாண்ட, இந்த 200 நாளைக்கு முன்னாடி இப்படி இப்படி ஒரு யுனிவர்சிட்டி இருக்கு. இப்படி யுனிவர்சிட்டி இருக்குன்னு எனக்கு தெரியாது. சரிங்களா? சரிங்க. எனக்கு நீங்க சொல்லி தான் எனக்கு தெரிஞ்சதுங்க. ஆ. அது ம். பார்த்தீங்களா இல்லையா? ₹100,00,00,000 ஒதுக்கி ஆராய்ச்சி பண்றாங்க. அதெல்லாம் பார்த்தீங்களா இல்லையா? நான் பாத்தேங்க. இந்த WhatsAppல பாத்தேன் நீங்க பண்ணத. ₹100,00,00,000 ஒதுக்கியிருக்காங்க. அந்த அந்த ஆமாங்க, ஹேண்ட்ரட் யூனிவர்சிட்டி 100,00,00,000 ஒதுக்கி தமிழை காப்பதற்கும், தமிழை ஆராய்ச்சி பண்றதுக்கும் ஒதுக்கியிருக்காங்க. 2வது வந்து அங்க வந்து எந்த ஆமாங்க. அரசியலும் செல்லுபடாது. தகுதி இருக்கவன் தான் அங்க இருக்க முடியும். கண்டிப்பா, கண்டிப்பா. அப்ப நமக்கு ஒரே வாய்ப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம நாட்டு சம்பள கல்வி முறை. இங்க எதுவும் செய்ய முடியாது. ஆமாங்க. அங்க அப்படி இல்ல. அங்க அறிவியலுக்கு முக்கியத்துவம் செய்து காட்டணும். புரியுதுங்களா? கண்டிப்பா, கண்டிப்பா. இப்ப நான் வந்து நான் அந்த வகையில பார்க்க போனா, நான் போனது வந்து வொர்த்ஃபுல். இந்த மாரி உணவில்லாமல் வாழும் கலை ஒண்ணு இருக்குன்னு காமிச்சாச்சு. புரியுதுங்களா? இது சரிங்க, தமிழ் இருக்குன்னு சரிங்க. சொல்லியாச்சு. ஆனால், அங்க அங்க தமிழ் துறை தலைவர் யாரும் இல்ல. தமிழ் துறையில வந்து ஒரு ஜெர்மனியர் தான் இருக்காங்க. புரியுதா? அவங்களுக்கு தமிழ் இலக்கணம் தெரியுமே தவிர, தமிழ் பேசத் தெரியாது, தமிழ் பேச பேச தெரியாது, தெரியாது. பேச அங்க தெரியாது. தான் பிரச்சனையே வருது. சரி. இப்ப நாம என்ன பண்ணோம்னா, அங்க போய் அப்ளை பண்ணிட்டு, அங்க 2 வருஷம் படிச்சதுக்கு அப்புறம், அடுத்து நம்ம பிஹெச்டிக்கு மாறிக்கலாம். பிஹெச்டி பண்றப்ப அப்ப நீர் மருத்துவத்த வந்து உலகம் முறை சீக்கிரம் கொண்டு போறதுக்கு வாய்ப்பு வந்துரும். கண்டிப்பா, கண்டிப்பா. ஏன்னா, நீங்க அது காலைல சொன்னதுலருந்து நீ சொன்னதுலருந்து அதே யோசனையா இருந்து இப்ப நான் நெட்ல போய் பாத்தேங்க. ஹாம்பர்க் யூனிவர்சிட்டில வந்து ம். இந்தியாவுக்கும், திபெத்துக்களுக்கும் சொல்லி தர்றதா போட்டிருக்கிறான். ம், 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 ம். இந்தியா அண்ட் டிபெட் 2 தமிழ்களுக்கு வந்து தமிழ் சொல்லி தர்றான்னு போட்டிருக்கிறாங்க. ம். இப்போ இப்ப நீர் மருத்துவத்தை 2 பேர் தான் நீர் மருத்துவத்த பரிந்துரைக்கிறாங்க. ஒண்ணு ஜெர்மனி டாக்டர் அர்னால்ட் ஹெட் நீர் மருத்துவத்த பரிந்துரைக்கிறார். அவர் 150 வருஷம் முன்னாடி சொல்லிட்டு போனாரு. திருவள்ளுவர் வந்து கண்டிப்பாங்க. 2000 ஆண்டுக்கு முன்னாடி சொல்லிட்டு போனாரு. இந்த 2000 ஆண்டுக்கு முன்னாடி சொல்லிட்டு போனது தமிழர்களுக்கும் தெரியாது.
150 ஆண்டுக்கு முன்ன சொல்லிட்டு போனது ஜெர்மனுக்கும் தெரியாது. இந்த 2யும் கண்டுபிடிச்சவர் வெங்கடேசன். கண்டிப்பா. இது யாருக்குமே தெரியாது. இவருனால தான் தெரிஞ்சது. ஏன்னா இவர் 8 வருஷம் ஆராய்ச்சி பண்றாரு. 8 வருஷமா ஆராய்ச்சி. ஏன்னா கண்டிப்பா. நமக்கு வந்து திருமூலர் சொன்னது உண்மையா பொய்யான்னு தெரியாது. ஜெர்மன் டாக்டர் சொல்ற உண்மையா பொய்யான்னு தெரியாது. நமக்கு நேரடி சாட்சி கிடையாது. புரியுதா? கிடையாது, கிடையாது. ஆக திருமூலர் குடுத்த தைரியத்தை வச்சு தான் ஜெர்மன் டாக்டர்ல இருக்கிற தத்துவத்தை வந்து 95 விழுக்காடு ஜெர்மன்ல இருந்து எடுத்துட்டாரு. அது ஃபாஸ்டிங்ல செய்த ஆராய்ச்சி தான் முக்கியம். ஏன்னா சித்தர்கள் எப்படி உணவில்லாம இருந்தாங்கிறது நமக்கு அடிப்படை வந்து அங்க தான் இருக்குது. எங்க சித்தர்கள் எப்படி உணவில்லாம இருந்தாங்கறதுக்கான அடிப்படை செய்தி வந்து ஜெர்மன்ல தான் இருக்கு. இப்ப புரியுதா உங்களுக்கு? ஆமா, ஆமாங்க. அவர் வந்து உண்ணா நோன்பை பற்றி எடுத்துக்கொண்ட ஆராய்ச்சி தான் நமக்கு உண்ணா நோன்பை பற்றி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்ட பொழுது தான் இங்க திருவள்ளுவர் சொல்லக்கூடிய இந்த 948 உண்மையான பொருள் அப்புறம் தான் கண்டுபிடிக்கிறாரு. அப்புறம் தான் அப்ப எல்லாமே தப்பு. நான் வந்து ஜெர்மன்ல இருக்க பேசுறப்ப ஜெர்மன்ல சந்திச்சு பேசுறப்போ அதாவது பரிமேலழகரத்தை எல்லாரும் நம்புறாங்க. ஆனால் இன்னைக்கும் வந்து தமிழ்நாட்டுல பரிமேலழகரத்தை நம்புறாங்க எல்லாருமே. புரியுதுங்களா? ஆனால் ஆமாங்க. பரிமேலழகர் உரை வந்து பல இடத்துல தவறாக இருக்கிறது. அதான் விஷயமே. நல்ல வேளையாக யாரும் மூலத்தை திருத்தவில்லை. திருத்தவில்லை. அதனால தப்பிச்சது. தப்பிடுது. அப்ப 2000 ஆண்டுகளாக இது தப்பிச்சு கை கிடைச்சு. அதுவும் அப்புறம் வந்து ஜெர்மனி டாக்டர் சொல்லக்கூடிய சளி குறைந்த உணவும் திருவள்ளுவர் சொல்லக்கூடிய நீர் உணவும் ஒத்து போகிறது. அதாவது சளி குறைந்த உணவுக்கும் திருவள்ளுவர் சொல்லக்கூடிய நீர் உணவுக்கும் பொருந்தி போகின்ற காரணத்தினால ஆராய்ச்சி பண்றாரு தைரியமா. அப்புறம் இவர் என்ன பண்றாருன்னா அவரு காய்கறி எடுத்துக்கிறாரு. வேக வைத்த காய்கறியும் அன்னப்பாதை சுத்தம் பண்ண அந்த பல்லுல ஏன் விஷம் பிடிக்குதுன்னா அப்ப பல்லுல படிக்கிற விஷத்தை இறக்குறதுக்கு தான் காய்கறி தேவைன்னு முடிவு பண்றாரு. அப்ப தண்ணீரை வந்து பசி தாக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கும் கழிவுகளை வெளியேற்றும். இதெல்லாம் வெங்கடேசன் சொன்னது ஜெர்மன் மொழி விஞ்ஞானி சொன்னதை வந்து அப்படியே உள்ள வாங்கிட்டு தானாவே தைரியமா விட்டு 8 வருஷமா பண்றாரு. தன்னையே ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி பண்ணிட்டாரு. ஏன்னா யார்கிட்டயும் கேட்க முடியாது. உணவு இல்லாம வாழலாங்கிறது சயின்ஸ் வந்து உலகத்துல எங்கேயுமே கிடையாது. பேசவே முடியாது வெளியில. பேசவே முடியாது. அப்ப நான் வந்து 5 நாள் இருந்து காமிச்சேன். ஆனா அவங்களுக்கு இன்னும் அந்த புரியல. பயப்படுறாங்களே தவிர என்னைய பாக்குறாங்க அவங்க. சரி இது உணவு கட்டுப்பாடு தான் ஒண்ணு இல்லைன்ட்டு சொன்னேன். இப்ப இந்த உணவு சாப்பிட முடியாதுன்னு கிடையாது. உணவு கட்டுப்பாடு என்னது ஒழுக்கம் சொன்னேன். உணவு கட்டுப்பாடு வேற ஒண்ணுமே இல்லை. நான் அவனால ஜீரணித்துக் கொள்ள முடியல. இதுல தாய்மொழி தமிழா கொண்டவர்களுக்கு புரிய மாட்டேங்குது. என்னது அவங்களுக்கே புரிய மாட்டேங்குது. இந்த புத்தகத்தை பார்த்தா பயப்படுறாங்க. கண்டிப்பாங்க, கண்டிப்பா. அவனுக்கு வெளிநாட்டுக்காரங்க இதை பத்தி தெரியாது. அவன் வேலை வாங்கிக்கிறானுங்க. நான் பாக்குறான் படிக்கிறான். அது வேற. அவனுக்கு வந்து புதுசு. அது உனக்கு இதை பத்தி செய்தியே தெரியாது. அவனும் படிக்கிறானுங்க. ஆனால் நம்மவர்கள் போய் விழிப்புணர்வு தர வேண்டும்ங்கிற செய்தியை நான் சொன்னேன். அதுல வந்து தான் அப்ப நான் பேசினேன். பொண்ணுகிட்ட பேசினேன். இப்ப என்னுடைய மாணவரே ஒருத்தர் வந்து படிச்சிட்டு இருக்காரு. 2-3 பேரு நான் மோட்டிவேட் பண்ணேன். ஏன்னா நமக்கு இது விட்ட ஒரு வாய்ப்பே கிடையாது. நாம தான் தலைவராங்க. எப்போ நம்ம வந்து இந்த வந்து பிஹெச்டி பண்ணிட்டோமோ அப்ப சென்டரா மாறிடும். ஜெர்மனி வந்து வாட்டர் டேட் சென்டரா மாறிடும். அப்ப நம்மலாம் அங்க போயிடலாம். அப்ப உலகத்துக்குலாம் அது போயிடும். அப்ப அங்க வந்து மெடிக்கல் சென்டர் இருக்குது. எல்லாம் மெடிக்கல் சென்டர் இருக்குது. விண்வெளித்துறை எல்லாமே ஹை டெக்னாலஜி பூரா ஜெர்மன் இருக்கு. ஆமாங்க. ஈஸியா ப்ரூவ் பண்ணிட்டு போயிடலாம். அப்ப விண்வெளி குடியேற்றம் சாத்தியங்கிறது விண்வெளி உணவில்லாமல் வாழும் கலை விண்வெளி குடியேற்றம் தமிழும் ஜெர்மனியும் சேர்ந்து உலகத்துக்கு அறிவிக்கிறதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் அரசாங்க சார்புல யூனிவர்சிட்டி சார்பில் மேக்சின்ல வந்துச்சுன்னா அப்புறம் நாம தான் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கணும். அப்ப நாம தான் நமக்கு தேவையான பொருளும் வந்துடும் புகழும் வந்துடும். என்னது பொருளும் வந்துவிடும் புகழும் வந்துவிடும். அது இதனாலதாங்க நான் ஒரு 10 நாளுக்கு முன்னாலே உங்க அங்க போற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு துணையா வர்றேன்னு சொன்ன காரணம் இதுதாங்க. எனக்கு இந்த ஜெர்மன் படிச்சதை வந்து ஒரு 4 பேர்கிட்ட பேசணும். அப்ப நான் ஒரு இன்டராக்ஷனா இருந்ததுன்னா எல்லாருக்கும் ஒரு சௌரியமாவும் இருக்குன்னு தான் உங்ககிட்ட சொன்னது. அது மனசுல வச்சுக்கிட்டு அதுக்கான சூழல் வரணும் இல்லையா, புரிதல் வரணும் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப இல்ல நான் ஜெர்மனி எப்பவோ நீங்க ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி என்கிட்ட பேசினீங்க இந்த மாதிரி. ஆமாங்க ஆமாங்க. அப்புறம் நான் வந்து யோசிச்சுட்டு இருக்கும் பொழுதுதான் சரி இந்த செய்தி நான் பேசிக்கிட்டே இருந்தேன். அப்பதான் இந்த திருலோக சேர்ந்தர்னு அவர் வந்து தமிழ்நாட்டுக்காரர். இப்ப அவர் வேலை செய்யறது வந்து சிங்கப்பூர். அவர் தான் நல்ல ஆங்கில புலமை இருக்கு. நல்லா நான் சொன்னேன் நீங்க ஆங்கில புலமை நல்லா இருக்கு. திருமணம் வேற ஆகல முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வந்து என்ன பண்ணீங்கன்னா ஜெர்மனி போய் படிச்சீங்கன்னா நம்ம வந்து யோக மார்க்கெட் நாம ஒரு டீம் உருவாக்கிடலாம். புரியுதுங்களா? கண்டிப்பா கண்டிப்பாங்க. ஏங்க டீம் உருவாக்கி கணக்கிட்டு 4 பேர் சேர்ந்தோம்னா அப்புறம் நம்ம சாம்பிள் வந்து நாம 100 பேர் ரெடி பண்ணிடலாம். தமிழ்நாட்டு சாம்பிள் கண்டிப்பா இந்த மாதிரி நம்ம சேர்ந்து போனோம்னா கண்டிப்பா நம்மளுடைய கருத்துக்கு மதிப்பு கொடுத்து எடுத்துக்குவாங்க அங்க. ஆமா 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 ஆமா. அதுதான் நீங்க வந்து இந்த இதுல நீங்க வந்து வாழும் உதாரணமா நீங்க மெயினா இருக்கீங்க. ஆமா அதுதான் மெயின். ஆமா
ஆமா. அப்ப இத நான் என் பொண்ணுட்ட பேசிட்டு இருந்தேன். நீ நான் சரிங்க, வந்து இந்த இந்த ஜெர்மனிய பத்தி எனக்கு தெரியாத பொழுது, ஜெர்மனில ஒரு தமிழ் துறை இருக்கு. ஆ ஹாம்பர்க் யூனிவர்சிட்டி அதாவது டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டி இன் ஜெர்மனி. 2nd சரிங்க. டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டி இன் ஜெர்மனி. பிக்கெஸ்ட் ஜெர்மன்லயே 2nd. ம், ம். 2ண்ட்ல ஹை கிளாஸ் நோபல் பரிசு 4, 5 பேர் நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. அந்த காலேஜ்ல படிச்சவன் நான் நோபல் பரிசு வாங்கியிருக்கானுங்க. சரிங்க, சரிங்க. அப்ப நமக்கு நான் கூட நெனச்சேங்க, இது மாரி தேவையே இல்லாம எதுக்கு 4 லெவல் நம்ம இது படிச்சு வச்சோம், ஒரு யூஸ் இல்லையேன்னு ரொம்ப நாள் நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஆ முக்கி முக்கி படிச்சோமே, நான் இதுக்கு ஒரு காரணம் இருக்குங்கிறது இப்பதான் புரியுது. ஏதோ ஒரு யூஸ் ஆகுற மாரி உங்க மூலியமா. இன்னொன்னு என்னுடைய மாணவர் வந்து என்னுடைய கோயம்புத்தூர்ல இருக்க அவர் ஃபோன் நம்பர் தர்றேன். அவர் பேரு சின்னசாமி. சரிங்க, சரிங்க, அவரு சிஐடில படிச்சாரு. சிஐடி. கோயம்புத்தூர் பிஹெச்டி இருக்கு இல்லையா? பிஹெச்டி தெரியும். சிஐடி தெரியல. கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. ம். சிஐடில சிஐடி. படிச்சு சிஐடில படிச்சு இன்ஜினியர் ஆனவரு. புரியுதுங்க. என்னுடைய மாணவர். சரிங்க, அரசு ஊழியர் அவரு. சரிங்க, அவருடைய பையன் வந்து இப்ப ஜிடி நாயுடு இதுல படிச்சுட்டு இருக்கான். சரிங்க, சரிங்க. அவனையும் ஜெர்மனி அனுப்புறதாக நல்லா முடிச்சு கிடிச்சு ஜெர்மனி அனுப்புறதாக பேச்சு. புரியுதுங்களா? ம். அங்க ஜெர்மன் போறவங்க தான் அங்க வந்து படிக்கிறாங்க மெயினா. ஜிடி ம். நாயுடு இதுல. வேற ம். எங்கேயுமே இல்லைங்க அது. ரைட், ரைட். அப்ப இப்ப நீங்க சொன்னது நான் பழைய புஸ்தகமெல்லாம் எடுத்து வச்சேன்னா, ஒரு 6 வருஷம் கேப் ஆயிடுச்சுங்களா, நீ எடுத்து எல்லாம் கொஞ்சம் அதெல்லாம் படிச்சு படிச்சு வச்சுக்கலாம் ஜெர்மன் இதுல. ஏதோ ம். ஒரு 2 வார்த்தை பேசுறதுக்கு நமக்கு ஒரு யூஸ் ஆகும். அது ஒரு தகுதியாவும் யூஸ் பண்ணிக்கலாங்களா அப்படின்னு தான் இது பார்த்துட்டு இருக்கிறேன். சரி. அப்ப நான் இதுல விசாரிச்சதுல இதான் விசாரிச்சது. நாங்க வந்து அங்க வந்து 2 வருஷம் தங்கணும், அங்க படிக்கணும். அத நீங்க என்ன பண்ணீங்கன்னா, ஆன்லைன்ல விண்ணப்பம் போட்டு, அப்புறம் அதுக்கான சேர்ற வேலைய பாருங்க. சரியா? சரிங்க, சரிங்க, சரிங்க. அதே மாரி அந்த திருலோகச்சந்திரன் நான் சொல்றேன். அது. அவரு நம்பர் நான் இன்னைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு அவரு மீட்டிங்க்கு வரல. ஆமா. அவரு எப்ப வருவாருன்னு கேட்டீங்கன்னா, காலையில அதிகாலையில வந்துருவாங்க. 4:30 மணிக்கு வந்துருவாங்க. ஓ 4:30 மணிக்கு வந்துடுறாருங்களா? 4 சரி, சரி. மணிக்கு சிங்கப்பூர் நிகழ்ச்சி. சிங்கப்பூர், சரிங்க, மலேசியா அந்த மாரி நிகழ்ச்சி. 10 மணிக்கு இந்தியா நிகழ்ச்சி. சாயங்காலம் 4:30 மணிக்கு அமெரிக்கா நிகழ்ச்சி. 8 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குவைத் நிகழ்ச்சி. சரி. அப்ப அதுல வந்துடுறேங்க. அதுல வந்து கேட்டுக்கிறேங்க. ம், ம். ஆமா. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனையே இல்ல. இந்த ஃபோன் நம்பர் தர்றேன். இன்னைக்கு ஃபோன் நம்பர் தான் நீங்க பேசிக்கலாம். அவரே அவரே மோட்டிவேட் பண்ணலாம். நமக்கு யாரோ ஒருத்தர் போய் அதுக்கப்புறம் என் பொண்ணு வந்துருவாங்க. என் பொண்ணு வந்து இந்த மாசம் ஆ ஆகஸ்ட் மாசம் என் பொண்ணு வந்து ஹங்கேரி போறாங்க. புரியுதுங்களா? ம். சரிங்க. ஹங்கேரியும் ஜெர்மனி ஒண்ணும் இல்ல. பக்கத்து ஊர் தான். அது ஒண்ணும் பெரிய விஷயமே இல்ல. புரியுதுங்களா? முதல்ல வந்து முதல்ல இந்த புத்தகத்தை அறிமுகப்படுத்தியாச்சு. அதான் பெரிய விஷயமே. சரிங்க, சரிங்க, சரிங்க. எத அறிமுகப்படுத்தியாச்சு? புத்தகத்தை புத்தகத்த. ம், ம். அறிமுகப்படுத்தியாச்சு. துறை தலைவர்ட்டயே குடுத்தாச்சு. அப்புறம் அது போக அந்த தாய்மொழி தமிழா கொண்டவங்கட்டயும் இந்த புத்தகத்த காட்டி பேசியாச்சு. பயப்படுறாங்க. ஐயோ! இந்த தலைப்பு கேட்டா அந்த பொண்ணு சொல்லுச்சு, "எனக்கு இது தேவையில்ல. எனக்கு இது தேவையில்ல" அப்படின்னுச்சு அந்த பொண்ணு. அது காரணம் அதாவது பயம்தாங்க. காரணம் பயம். இப்படி நடக்குமா அப்படிங்கிற டவுட் அவங்களுக்கு. அதனால தான் பயந்துக்கிறாங்க. அப்ப இதுல என்ன இருக்குன்னு கூட படிக்க வேண்டாமான்னு கேட்டா. எனக்கு அது என்ன இருக்குன்னு கூட நீங்க ஏற்றுக்கொள்ளணும்னு அவசியம் கிடையாது. என்ன இருக்குதுன்னு கூட நீங்க மறுக்கிறீங்களே அப்படின்னு. இல்ல எனக்கு இது உடன்பாடு இல்லை அப்படின்ட்டேன். அப்பதான் நான் அவ்வளவு புரிஞ்சுக்கிட்டேன். சீக்கிரம் உடன்பாடு வராது அவங்க. நம்ம அங்க போய் தமிழும் படிச்சு இதையும் பண்ணணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க கேட்பாங்க. எப்படி என்ன ஏதுங்கும்போது நம்மளும் ஒரு இது இருந்து காமிக்கலாம். அப்படி ஆனா காட்டு உங்க அளவுக்கு நான் வந்து ஒரு 100ல ஒரு 2% கூட இன்னும் வரலையே. அதுதான் ஒரு இதா இருக்கு. நான் இப்போ ஒரு வேளை சாப்பிட்டு இருக்கிறேன். ம். அதையும் அப்படியே கம்மி பண்றதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணி பண்ணணும். காய்கறியிலே போடு. ஒண்ணு ஜூஸ் போட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஒண்ணும் தண்ணி கூட மாற தேவையில்ல. வெறும் நெல்லிக்காய் ஜூஸ், சரிங்க, மாங்காய் ஜூஸ், நெல்லிக்காய் ஜூஸ், மாங்காய் ஜூஸ். பசிச்சா நெல்லிக்காய் ஜூஸ். அப்படி பசி வந்து நெல்லிக்காய் ஜூஸ் போட்டா போதுமா? சரிங்க, சரிங்க. அப்படி கவலைப்படாம போயிட்டே இருக்கலாம். வெளிக்கே போக தேவையில்ல. அதே போயிரும். வெளிக்கு தானா போயிரும். உடம்பு இளைக்க அப்ப ஆரம்பிக்கும். நான் மறுபடியும் நெட்ல பார்த்துட்டுங்க அந்த கான்டாக்ட் எடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதி நீங்க இமெயில் அனுப்பிச்சு விட்டுறேன். அனுப்பிச்சிருங்க முதல்ல. இமெயில் அது யோசிச்சேன். இமெயில் அனுப்புறதே வந்து ஜெர்மன் பாஷையிலேயே எழுதி அனுப்பிச்சு விடலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஜெர்மன் பாஷையில அனுப்பிச்சு நீங்க பட்டுருங்க. படிச்சு. ஆனா இந்த மே மாசம் அடுத்த மாசம் அவங்க மாணவர் சேர்க்கை நடக்குது. வருஷத்துக்கு மே 2 மாணவர் மாசங்களா? சேர்க்கை. ஆமா அடுத்த மாசம். சரி, மாணவர் சரி. சேர்க்கை பாருங்க. தமிழ்ல சேர்றேன் அப்படின்னு சேர்ந்துக்குங்க. போட்டுட்டு அவங்க 2 மாணவர் சேர்க்கை 2 பருவத்துல இருக்கு. நம்மளது ஒரே பருவம் தானே. அவங்க 2 பருவம் மாணவர் சேர்க்கை. சரிங்க, சரிங்க, அப்ப இது நீங்க இப்பவே அத வேலைக்கு தொடங்கிருங்க. புரியுதா? வேலைக்கு சரிங்க, தொடங்கிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்புறம் அது ப்ராசஸ் நடத்தி ஆணையமா நீங்க போயிரலாம். போய் நீங்க படிக்க ஆரம்பிச்சிடலாம். சரிங்க, அதுக்குள்ள நான் உள்ள பூந்துருவேன். நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா சரிங்க. நான் உள்ள வந்துருவேன். கண்டிப்பா, கண்டிப்பாங்க. நான் வந்து பிசிக்ஸ் வழியா உள்ள வந்துருவேன். இயற்பியல் வழியா உள்ள வந்துருவேன். காஸ்மாலஜி படிக்க சொல்லியிருக்கேன். என் பொண்ணு காஸ்மாலஜி தான். காஸ்மாலஜி படிச்சுட்டு விண்வெளி எப்படி இயங்குதோ உடம்பு அப்படித்தான் இயங்குது.
அதுக்கு ஷாம்பிள் சரி. நாங்க தான் தரலாம். விண்வெளி எப்படி எந்த தாக்கமும் இல்லாம இயங்குற மாரி, இந்த குணமும் அந்த மாரி இயங்குது. அதுக்கு தாக்கம் வந்து இந்த புத்தகம் தான் காட்டவில்லை. ஹங்கேரியன்ல நிரூபிச்சிடலாம். ஹங்கேரியன்ல நிரூபிச்சேன்னு வச்சுக்கங்க, அவன் கூப்பிட்டு எங்க இருக்குன்னு கேட்பான். இது ஜெர்மனில குடுத்தாச்சு, அவன் லேட் பண்றான். நீ பண்ணுன்னு நான் சொல்லிருவேன். இது பெரிய ஆராய்ச்சிக்கான ஒரு சப்ஜெக்ட்டுங்க. இப்போ விண்வெளியில வந்து ஒரே பிரச்சனைன்னா சாப்பிடுறது, பலம் கழிக்கிறது தான். அதே இல்லைன்னாகும் போது நல்லா அருமையா பயணம் பண்ணலாமே. அதெல்லாம் ChatGPT ஏத்திக்கிட்டே இருக்கேன். ஆனா நான் புது செய்தி போடுறேன் பாத்தீங்களா? WhatsAppல போடுறேனே இல்லையா? அது படிச்சீங்களா இல்லையா? பாக்குறேன். நீங்க WhatsAppல போடுற செய்தியில பாத்தீங்கன்னா, அதுவே ஆர்டிகிளா கொண்டுட்டு வரலாம். புரியுதுங்களா? ஃபைனல் இதுதான். சரி. ஃபைனல் வந்து பசி தாகத்தை கட்டுப்படுத்துறது தான். அப்படி பசி தாகத்தை கட்டுப்படுத்திக்கிறப்ப ஹியூமன் பாடி காஸ்மிக் என்ஜினா மாறுது. காஸ்மிக் என்ஜினா மாறுதுன்னு சொன்னவரே ஜெர்மனிக்காரங்க தான். ஆனா அவங்களுக்கே அது தெரியல. அதுதான் பிரச்சனை. அதுதான் சாபத்து. சரி, கண்டிப்பா நான் இதை அப்ளை பண்ணிட்டு நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேங்க என்ன. நன்றி. வணக்கம். தேங்க்ஸ்.